கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தொடர்ந்து இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கும் 40 நாள் உபவாச ஜெபத்துடைய பாடங்களை தொடர்ச்சியாக பார்க்கிறோம். வாருங்கள், என்னோடு சேர்ந்து பாஸ்டர் பால் கிருஷ்ணன், நான் பாஸ்டர் ராஜன் மறுபடியும் தொடர்ச்சியாக பங்கெடுப்போமாக. பாஸ்டர் பால், நலமா இருக்கீங்களா? நாம் தொடர்ச்சியாக தேவனுக்கு பயப்படுற காரியத்தை சிந்தித்து வருகிறோம். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கு நான் கருதுகிறேன். இன்றைக்கு நாம் இந்த 21வது நாளில் தேவனுக்கு பயப்படுவதால் வரும் விளைவுகளை குறித்து பேச இருக்கிறோம். ஆமாம், இன்னைக்கு 21வது நாள் பார்த்தீங்கன்றால் மரியாதையுடன் அணுகுதல். ஒரு காரியத்தை மரியாதையுடன் அணுகுதலை குறித்து நாம் நாளைக்கு சிந்திக்க இருக்கிறோம். சங்கீதம் 89ஆம் வசனம் அதிகாரம் 97ஆம் வசனத்தை பார்த்தீங்களா? ஒரு நாள் ஆரோனின் 2 மகன்கள் மதாயும் அபுதாயும் தங்கள் தூபக்கலசம் எடுத்துக்கொண்டு சுடர் நிலக்கரியில் தூபவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்நிய நெருப்பை செலுத்தினார்கள். பாருங்க, அந்த கட்டளை ஒன்றை செய்தார்கள். எபிரேய மொழியில் அந்நிய என்பது அந்நிய அல்லது பரிசுத்தம் மற்றது, மரியாதை அற்றதை கொண்டு வரும்போது ஒரு பெரிய ஆபத்து உண்டாகிறது. நிச்சயமாக ஆபத்து வருகிற காரியங்களை நாம் தவிர்த்தால் நல்லது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மாதிரி அந்நிய காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதுதான் மரியாதை செலுத்த வேண்டும். அந்நிய காரியங்கள் நம் வாழ்க்கையில் ஈடுபடுத்தாதபடிக்கு நாம் பாதுகாத்து நடக்க வேண்டும். அது தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குணத்தை காமிக்கிறது. அவருடைய பரிசுத்த பயத்துடன் பிறப்பினர் கருவதாகும். தேவ பயத்தின் செயல் அவருடைய பரிசுத்தத்தை பயபக்துடன் பிரமிப்புடன் கருவதாகும். சங்கீதம் 89ஆம் வசனம் 7 படிச்சீங்களா? அந்த காரியத்தை நாம் தெளிவாக பார்க்க முடியும். ஆகவே அதை குறித்து நாம் அந்த மரியாதையுடன் அணுகுதல் காரியம் நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய திருச்சபையிலே காணப்பட வேண்டும் நான் கருதுகிறேன். தொடர்ச்சியாக பாவத்தை ஒப்புக்கொள்வது, அது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் காரியம். பாவத்தை மறைக்கிறது ஆபத்து. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். ஆகவே பார்த்தீங்களா, சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் தாவீது தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு நிமித்தமாக இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அதன் பிறகு ஒரு பெரிய மீட்பு உண்டாகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக நம்ம பார்க்க முடியும். கீழ்ப்படுதலின் செயல் அது பெரிய ஆசீர்வாதம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வசனம் 11 படிக்கிறேன். இப்பொழுது எல்லாம் கேட்கப்படுது, காரியத்தின் முடிவு இதோ, தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். இதுவே எல்லா மனுஷரின் கடமை. நன்மையானாலும் தீமையானாலும் ஒவ்வொரு செயலையும் மறைவான ஒவ்வொரு காரியத்தின் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் என்று பிரசங்கி புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் வசனம் 13 பார்க்க முடியும். இந்த பிரசங்கியோட வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு காரியம் நமக்கு வருது. என்னன்னாக்கா, அவர் காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. ஒரு வாழ்க்கையோட முடிவு என்னையா? அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை முடிவு என்ன? தேவனுக்கு பயந்து சரியா அவருடைய கற்பனைகளை கைக்கொள். அதான் கடைசி சொல்கிறாரு. உலகத்திலே அதிக ஞானியான இந்த சாலமன் சொல்கிறாரு, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் இருந்த கடமை இதுதான். அப்போ தேவனுக்கு பயப்படு ஞானி சொல்கிறாரு, தேவனுக்கு பயந்து நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி. அது மிக ஒரு அருமையான வசனம். நிச்சயமாகவே. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் என்றால் இந்த தலைப்பின் கீழாக நம்ம பார்ப்போம். என்ன நம்முடைய தலைப்பை பார்த்து கொண்டு வருகின்றால் தேவனுக்கு வருவனுடைய விளைவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த தலைப்பில் பார்ப்போம் என்றால் நம்ம என்ன பாவத்து நிறைய காரியம் பார்த்துட்டோம். அதாவது மரியாதையுடன் அணுகுதல், 2வது பாவத்தை ஒப்புக்கொள்ளுதல், 3வது கீழ்ப்படுதலின் செயல், 4வது பிதாவின் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்க வரும். தாவீதும் அவருடைய ஆட்களும் உள்ளே இருப்பதை அறியாமல் சவுல் ஒரு குகைக்குள் சென்று தன்னைத்தானே அமைதிப்படுத்திக் கொண்டார். தாவீது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சவுலை கொண்டிருக்கலாம், ஆனாலும் அவ்வாறு செய்யவில்லை. அதுக்கு பதிலாக அவர் கவனிக்கப்படாமல் ஊர்ந்து சென்று சவுல் மேலங்கே ஒன்றை முளையை வெட்டினார். பார்த்தீங்களா, அதிகாரம் இருக்குது, ஆனால் அந்த காரியத்தை எப்படியாக தாவீது செயல்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். பிதாவுக்கு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதை, எல்லா அதிகாரமும் தேவனிடத்தில் இருக்கிறது. கடவுள் பார்த்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களாக்கா, இயேசு குறித்து சொல்லும்பொழுது அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் அது சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அவர் அபியூஸ் பண்ணல. அவரோட தேவகுமாரன்ற கீழ்ப்படிந்து மரணப்படைந்து கீழ்ப்படிந்தார் சொல்லும் பொழுது பிதாவோட அதிகாரத்துக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது அது மிக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்.
தாவீது தன் வாழ்க்கையில் இந்த மாதிரி செயலை செயல்படுத்தும் போது அது தனக்கு மேலிருந்த இத்தனைக்கும் அவர் விரட்டி தான் போகிறாரு, ஆனால் அவரை கொல்வது அவர் ஒரு தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தாவீது தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் அவனை அவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்குறோம், மேன்மையை பார்க்கிறோம், உயர்வை பார்க்கிறோம். தாவீதோட வாழ்க்கை பெரிய ஒரு சாட்சி, எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் அவனுடைய வாழ்க்கை மிக ஒரு அற்புதமான சாட்சி. நிச்சயமாகவே நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் என்றால், இந்த இறுதியாக நம்ம பார்க்க போகிற காரியம் அழைப்புக்கு பதிலளித்தல். அழைப்புக்கு பதில் மிக முக்கியமான காரியம். ஐசாயா 6:8 வாசிக்கிறேன். உசியா ராஜா இறந்து ஆண்டிலே ஏசாயாவுக்கு கர்த்தர் உயரமான சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பை காண முடிந்தது. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் ஆலயத்தை நிரப்பியது. அப்பொழுது கர்த்தருடைய சத்தம், யாரை நான் அனுப்புவேன், யார் நமக்காக போவான் என்று கேட்டது. தன்னுடைய சொந்த போதமையை உணர்ந்து இருந்த போதிலும் ஏசாயா தேவனுடைய அழைப்புக்கு பதில், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று கூறினார். தன்னுடைய போதாமையை, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முழுமையான காரியம் இல்லை, நான் அசுத்த உதவன் சொல்கிறாரு, அசுத்த உதவன் வாழ்க்கைன்னு சொல்லுகிறார். ஆனால் இருந்தபோலும் தன்னை ஒற்றுமாக அழைப்புக்கு கீழ்ப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் நம்ம நினைக்கிறாங்க எல்லாம் சரியான பிறகு ஒழித்து வர நினைக்கிறாங்க. வர முடியாது, வரவே முடியாது. ஆனால் ஏசாயா அரச குடும்பத்தை சேர்ந்து இருந்த போதிலும், ஒரு அரச குடும்ப போதிலும் பண்டைய காதை கலைப்பின்படி கர்த்தர் ஒரு தரிசனம் தன்னுடைய எல்லா மகிமையிலும் பரிசுத்த தன்னை வெளிப்படுத்திய போது தீர்க்கதரிசியை பயப்படுதல் நடுங்கி தன்னை அழிந்த மனிதனுக்காக பாவமான மக்களிடையே வாழும் பாவியாக கண்டனம் செய்தார். கர்த்தருடைய ஒரு தூதன் தன் பாவத்துக்கு பரிகாரம் செய்ய உயிருள்ள நிலக்கரியை பயன்படுத்தினார். தீர்க்கதரிசி கடவுளின் அழைப்புக்கு முறையாக பதிலளித்தார். ஏசாயா வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது பாஸ்டர், அவர் அந்த அழைப்புக்கு இணங்கினதுனால, கீழ்ப்படிந்தனால, இந்த வேதத்திலே அதிகமாக எழுதப்பட்ட ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு புஸ்தகம், 66 நிறைந்த புஸ்தகம் நிறைந்த அதிகாரங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகம் ஏசாயாவோட புஸ்தகம் தான். அதிக நீளமானது. இவர் சிறையிருப்பு நாட்களில் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய சிலுவை மரணம் எல்லாவற்றையும் அதிகமாக வெளிப்பாடு கிடைத்த ஒரு தீர்க்கதரிசி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. என்னென்றால் அழைப்புக்கு அவர் கீழ்ப்படுகிறது. 3 காரியங்கள். மனம் திரும்புதல், அவருடைய பாவத்தையும் கடவுளின் பரிகாரத்தையும் உணர்ந்து மறந்துவினார். 2வது, கவனத்துடன் அவர் கடவுளின் குரலை கேட்டு செலவை எண்ணி ஒப்பு கொடுத்தார். கீழ்ப்படிதல், மக்களுடன் பேசுவது, மக்களின் அலுவலுக்கு அவரை தன்னை முற்றிலுமாக கீழ்ப்படிந்தார் ஏசாயா. நாம் ஜெபிப்போமாக. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ள ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். அது மூலமாக ஒரு பெரிய பரலோகத்தை தன்னுடைய விருப்பம் நிறைவேற்றப்படும், விசுவாசிகளுடைய காரியங்களை செயல்பட வேண்டும் ஜெபிப்போமாக. ஒரு பெரிய மாற்றம் தேசத்திலே சபைகளிலே உண்டாகும் என்று கருதி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாளிலே கேட்ட வார்த்தைப்படி ஆண்டவரே, ஏசாயா தன் வாழ்க்கை தன் பிதாவையின் கரத்துக்கு ஒப்பு கொடுத்து தன்னை ஒப்பு கொடுத்தபடிகள் ஆண்டவரே, தன் வாழ்க்கையை ஆண்டவரே தேவனுக்கென்று அர்ப்பணித்து தன்னை ஆண்டவரே அர்ப்பணித்து வேலை செய்யும் நிமித்தமாக ஆண்டவரே இந்த ஐசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை எழுத முடியுது ஆண்டவரே. அநேக வெளிப்பாடுகளை குறித்தீர் ஆண்டவரே. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தின போல ஆண்டவரும் தேசத்திற்கு எல்லாரும் ஆண்டவரே, தேவஜன எல்லாரும் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுத்தி செயல்பட ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் காண முடியும் என்று விசுவாசிக்கிறோம். நாளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு ஆண்டு அவதமாக அழைப்புகள் நடத்தி செயல்பட பரிசுத்தவான்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட முடியாது ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதித்தார். மிகுந்த மகிழ்ச்சியோடு தொடர்ந்து நீங்கள் இந்த பாடங்களிலே வாருங்கள். கர்த்தர் பெரிய ஆசீர்வாத வாழ்க்கையை கட்டளையிடுவாராக. அடுத்த 3 நிமிடங்களுக்கு நாம் வாத்திய இசைகளை கேட்போம். அந்த நேரத்தை தேவனுடைய வசனத்தை தியானித்து அல்லது ஜெபம் செய்வோம். நாளை சந்திப்போம்.